ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் நம்ம ரெகுலராக வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்தது. இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நீங்களும் ரெகுலராக நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பால் ஆடையில் எப்படி நம்ம பட்டர் செய்யலாம், பட்டர்லேருந்து எப்படி நெய் செய்யலான்றது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பசுவம் பாலில் உள்ள ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அதனால தான் தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு நீங்கள் கூலிங் வாட்டரில் போட்டால் உங்களுக்கு அப்படியே கட்டியாக வந்துடும். நீங்கள் எந்த ஷேப்பில் எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் வந்துடும். கூலிங் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே கட்டியாக வந்துடும். நம்மளுக்கு இப்போது பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதையே நம்ம எப்படி நெய்யாக மாற்றலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு சட்டி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வில் சிம்மில் போட்டு வச்சுக்கோங்க. சிம்மில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டரை இதில் சேர்த்துக்கோங்க. சிம்லேயே தான் இதை நம்ம லிக்விடாக ஆக்கணும். இப்போ பாருங்கள், பட்டர்லேருந்து நம்மளுக்கு எப்படி நெய் தனியாக பிரிஞ்சு வருதுன்ட்டு. நம்ம சிம்மில் போட்டே பண்ணும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு நெய் ஃபார்ம் ஆகும். பட்டர் கீழே கொஞ்சமாயிடும், நெய் நம்மளுக்கு நிறையா மேலே நிற்கும். அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிறேன். ஃபில்டர் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நெய்யை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஹெல்த்தியான ஹோம்மேட் நெய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.